வேணால் பண்ணியிருக்கலாம். அந்த ஃபோனை எப்படி நீங்கள் கட் பண்ணிக்கலாம்? இன்னும் கொஞ்சம் இப்போ பேக்கில் வந்து ஒன்று தம்பி இந்த ஃபோனை வேணால் நீங்க வெற்றி பெற்றிருக்கிற பார்ட்டி என்னுடைய கவுன்சிலர் அந்த அவரும் ஸ்டாலினும் அவங்களும் போட்டி போட்டா கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அம்மாட்ட போட்டு இதான் நிலைமை. இன்னைக்கு உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கிறது? பெரிய ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்தவரா, அரசியல் நுட்பமானவரா, இந்தியாவுடைய பூகோள வரைபடம் தெரிந்தவரா, தமிழ்நாட்டினுடைய எந்த நதி எங்கு ஓடுகிறது, எந்த ஆறு எங்கு ஓடுகிறது, எந்த எண்ணெய் சாலை எந்த சாலையோடு இணைக்க முடிகிறது, எந்த நெடுஞ்சாலையினுடைய வரலாறு தெரியுமா, பொதுப்பணித்துறையினுடைய வரலாறு தெரியுமா, அல்லது கல்வியினுடைய வரலாறுகள் தெரியுமா? 1 கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்கப்பள்ளி, 3 கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலைப்பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலைப்பள்ளி, 8 கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலைப்பள்ளி, இந்த வரலாறை படைத்த புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியில நாங்கள் எல்லாம் கல்வி அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் காதலை சகாப்த படைத்த வரலாறாக அவருக்கு தெரியுமா? வருவாய்த்துறையை பற்றி தெரியுமா? மருத்துவத்துறையை பற்றி எதுவுமே தெரியாது. அவர் ஸ்டாலினுடைய மகன் என்ற காரணத்தினால் அந்த இடத்திலே அமர்ந்தார். வெற்றியை 3 முறை முதலமைச்சராகக்கூடிய வாய்ப்பை, தொடர் வெற்றியை, உலகம் போற்றும் வெற்றியை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெற்றிருந்தாலும் அதை முதலில் சட்டமன்ற உறுப்பினராக்கியது உங்களுடைய தொகுதிதான். அவரை முதலில் முதலமைச்சராக்கிய தொகுதி என்னுடைய தொகுதி அருப்புக்கோட்டை சட்டமன்றத்தில். அந்த தொகுதியை தான் 1977 வென்று தமிழகத்தினுடைய மாட்சிமிகு முதலமைச்சராக திகழ்ந்தார். அதே தொகுதியில் தான் நான் 3 முறை தொடர்ந்து போட்டியிட்டுக் கொண்டிருந்தேன். ஆக எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், அப்படிப்பட்ட இந்த ஆலந்தூர் தொகுதியிலே ஒரு பலவீனமான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். இந்த ஆலந்தூர் தொகுதியிலே யார் எதிர்முனையிலே நின்றாலும் சரி, எவ்வளவு கோடிகளை கொட்டு கொடுத்தாலும் சரி, அவர் எவ்வளவு பெரிய அமைச்சராக இருந்தாலும் சரி, ஆலந்தூரில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும். எதற்காக இவ்வளவு பாசத்தோடும் அக்கறையோடும் இந்த பணிக்காக ஓடோடி வருகிறோம் என்று சொன்னால், இந்த ஆலந்தூரில் வெற்றி பெறுகிற தொகுதி அதிமுகவின் கோட்டை. இந்த கோட்டைக்குள் எந்த பொம்மும் ஊடுருவி ஓட்டம் போட முடியாத அளவுக்கு நாம் களத்தில் இருந்து களமாட வேண்டும் என்று சொல்வதற்காகத்தான் உங்களிடத்திலே வருகை தந்தோம். ஆகவே இங்கு இருக்கிற நிர்வாகிகளும் கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்பாளர்களும் இதையெல்லாம் உணர்ந்து சீரிய முறையிலே செம்மாந்து பணியாற்றி நாம் வெற்றியை தேடித்தரவேண்டும். அதாவது வேட்பாளர் யார், இவரா அவரா என்பதை பற்றியெல்லாம் கேள்வி இல்லை. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் இரட்டை இலை சின்னத்திலே வெற்றி பெறக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நேரத்திலே உங்களை சந்தித்து உங்களிடத்தில் உற்சாகப்படுத்தி உங்களிடத்திலே கடந்து உரையாடி உங்கள் குறைகளை கேட்டு அல்லது உங்களுடைய நிறைகளை எல்லாம் இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் பொதுச் செயலாளருடைய உத்தரவை ஏற்றி இங்கு வருகை தந்தது. உங்களால் முடியும். நிச்சயமாக அப்படிப்பட்ட ஆற்றல் உள்ள தொண்டர்கள் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிப்பாய்கள், படை தளபதிகளாக இருக்கிறவர்கள், உங்க இருக்கிற உடன்பிறப்புகள். நம்மால் முடியாதது வேறு எவராலும் முடியாது என்பதை உணர்ந்த இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பொதுச் செயலாளராக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்தார்கள். ஒரு ஆற்றல் மிகுந்த தலைவியாக இருந்தார்கள். அவரை போன்ற எடப்பாடியார் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவராக என்று சொன்னால் அதற்கு இணையாக பணியாற்றக்கூடியவராக, இரவு பகல் பாராது பணியாற்றக்கூடியவராக, எல்லோரும் எளிதில் அணுகக்கூடியவராக, நீங்கள் நினைத்தால் உடனடியாக போய் பார்த்து விடலாம், உடனடியாக சந்தித்து விடலாம், உடனடியாக பேசிவிடலாம். யார் வேண்டுமானாலும் தொலைபேசியை தொடர்பு கொண்டால் பேசிவிடலாம். இப்படிப்பட்ட ஒரு எளிய ஒரு தொண்டர்களில் இருந்து ஒருவர் தலைவராக இருக்கிறார் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு தலைவரை கண்ட ஒரு தலைவராக நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் சரியான முறையிலே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகுந்த ஆலோசனை கூட்டம்
செயல் வீரர்கள் வீராங்கனைகள் அடைகிற கூட்டம் நம்முடைய 6வது சென்னை புறநகர் மாவட்ட கழகத்தினுடைய சார்பில் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் மிகுந்த எழுச்சியோடு நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பு வைத்து நீண்ட ஒரு உரையை ஆற்றி மகிழ்ந்திருக்கிற ஆற்றல் மிகுந்த சென்னை புறநகர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் சோழிங்கநல்லூர் தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அருமைக்குரிய அன்பு சகோதரர் KP கந்தன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த பகுதியிலே கழக பணிகளை ஆற்றி வருகிற ஆலந்தூர் மேற்கு பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் நந்தம்பாக்கம் ராஜசேகர் அவர்களே, பகுதி கழகத்தினுடைய அவைத் தலைவர் சிவராஜ் அவர்களே, பகுதி கழகத்தினுடைய இணை செயலாளர் திருமதி ஆசா பாஸ்கர் அவர்களே, பகுதி கழகத்தினுடைய துணை செயலாளர் சந்திரன் அவர்களே, மாவட்ட பிரதிநிதி திருமதி ராகேல் அவர்களே, மாவட்ட மற்றும் ஒரு பிரதிநிதி ஹரிபிரசாத் அவர்களே, மாவட்ட பிரதிநிதி லட்சுமணசாமி அவர்களே, இந்த செயல் வீரர்கள் வீராங்கனைகள் இருக்கிற கூட்டத்திற்கு கடந்து கொண்டிருக்கிற பொதுக்குழு உறுப்பினர் அருமைக்குரிய வரதராஜன் அவர்களே, நம்முடைய மரியாதைக்குரிய சிறுபான்மை பிரிவினுடைய துணை செயலாளர் ஜனாப் MM பகீம் அவர்களே, மாவட்ட எம்ஜிஆர் மன்றத்தினுடைய செயலாளர் புருஷோத்தம் அவர்களே, மாவட்ட இளைஞர் அணியினுடைய செயலாளர் லோகேஷ் அவர்களே, மற்றும் மாமன்ற உறுப்பினர் 157வது பகுதியினுடைய உறுப்பினர் உஷாராணி பாண்டியன் உள்ளிட்ட அதற்குரிய தோழர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, வட்டக்கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர்கள் அத்துணை பேருக்கும் பாண்டியன், ராஜேந்திர பாபு, பாலகிருஷ்ணன், பெரியநாயகம், செல்வம், ராஜீவ் காந்தி, கோவிந்தராஜ், ராஜி, பர்மா கண்ணன், மூர்த்தி மற்றும் வருகை தந்திருக்கக்கூடிய பிரேம்குமார், கமால் முகமது, விஜயகுமார், மதியழகன், ரமேஷ், ஜெரினா உள்ளிட்ட அருமைக்குரிய கழகத்தினுடைய நிர்வாகிகள், இன்னும் இந்த பகுதியில் இந்த செயல் வீரர்கள் வீராங்கனைகள் இருக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு கடந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்து, தமிழ்நாடு முழுவதும் எழுச்சி மிகுந்த கடாய்வு கூட்டம் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற கடாய்வு கூட்டம் இன்னும் ஒரு வாரம், ஒரு 5ஆம் தேதிக்குள்ளாக நிறைவடைந்துவிடும். அதற்கு பிறகு 10ஆம் தேதி வாக்கில் நம்முடைய சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் புறநகர் உட்பட மாவட்டங்களில் கடாய்வு நிகழ்ச்சிகள் நடைபெறும். அப்படி நடைபெறுகிற இந்த கடாய்வு கூட்டத்திற்கு முன்பாக சென்னை புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் ஆலந்தூர் பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டத்திற்கு வருகை தந்த அத்துணை பேருக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இல்லை என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே இல்லை. யார் இல்லை என்றால் 7 முறை தமிழகத்தில் ஆட்சியை பிடித்திருக்க முடியாதோ, யார் இல்லை என்றால் நாமெல்லாம் ஒரு தாய் மக்களாக பழகி இருக்க முடியாதோ, யார் இல்லை என்றால் தமிழக மக்களுக்கு நல்லாட்சி அமைந்திருக்காதோ, யார் இல்லை என்றால் தீய சக்தி கருணாநிதியை வீழ்த்தி இருக்க முடியாதோ, அப்படிப்பட்ட மகத்தான தலைவர் தான் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் உருவாக்கிய இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பேர் இயக்கம். அவரை முதலில் சட்டமன்ற உறுப்பினராக்கிய தொகுதிதான் உங்களுடைய
அப்போது அந்த தாய் சொன்னால், 2வது மகன் மீதும் 3வது மகன் மீதும் எனக்கு பாசம்தான் இருக்கிறது, ஆனால் முதல் மகளின் மீது எனக்கு கூடுதல் பாசமும் பிரியமும் இருக்கிறது. ஏன் தெரியுமா? முதலில் என்னை அம்மாவாக்கியது, அம்மா என்று அழைத்தது முதல் குழந்தை நானே. அதை போல எத்தனையோ மகத்தான வெற்றியை, 3 முறை முதலமைச்சராகக்கூடிய வாய்ப்பை, தொடர் வெற்றியை, உலகம் போற்றும் வெற்றியை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெற்றிருந்தாலும் அதை முதலில் சட்டமன்ற உறுப்பினராக்கியது உங்களுடைய தொகுதிதான். அவரை முதலில் முதலமைச்சராக்கிய தொகுதி என்னுடைய தொகுதி, அருப்புக்கோட்டை சட்டமன்றத்தில். அந்த தொகுதியை தான் 1977 வென்று தமிழகத்தினுடைய மாட்சிமிகு முதலமைச்சராக திகழ்ந்தார். அதே தொகுதியில் தான் நான் 3 முறை தொடர்ந்து போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆக எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், அப்படிப்பட்ட இந்த ஆலந்தூர் தொகுதியிலே ஒரு பலவீனமான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். இந்த ஆலந்தூர் தொகுதியிலே யார் எதிர்முனையிலே நின்றாலும் சரி, எவ்வளவு கோடிகளை கொட்டு கொடுத்தாலும் சரி, அவர் எவ்வளவு பெரிய அமைச்சராக இருந்தாலும் சரி, ஆலந்தூரில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும். ஆக இதை நாம் உணர்வுபூர்வமாக பணியாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய தினம் நம்முடைய அருமைக்குரிய மாவட்ட செயலாளர் KP கந்தன் அவர்கள் இங்கு சிறந்த முறையிலே ஏற்பாடு செய்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்திற்கு பொதுச் செயலாளர் வருகை தருகிறார் என்று சொன்னால், அவரை வரவேற்கிற முதல் ஆளாக உங்கள் மாவட்ட செயலாளர் தான். அவர் ஊருக்கு செல்கிறார் என்று சொன்னால், அவரை வழியனுப்பி விடுகிறவர் முதல் ஆளாக உங்கள் மாவட்ட செயலாளர் தான். தலைமை கழகத்திற்கு வந்தாலும் சரி, பல்வேறு நிகழ்ச்சிகள் என்று சொன்னாலும் சரி, எல்லாவற்றிலும் அங்கு ஒரு படையை திரட்டிக் கொண்டு முதல் சிப்பாயாக நின்று கொண்டிருந்தார். ஆக அவரை பார்த்த வண்ணமே இருக்கிற அவரை பார்த்து பொதுச் செயலாளர் கேட்பாரா, கேள்வி எழுப்புவாரா, மாட்டாரா? நீங்களே சொல்லுங்கள். என்ன ஆயிற்று? உங்களுடைய தொகுதி சோழிங்கோ சட்டமன்ற ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதிகள் ஏன் நாடாளுமன்ற தேர்தல் கடத்தில் இவ்வளவு பின்னடைவில் சென்றிருந்தது? ஏன் நீங்கள் வாக்குகள் குறைவாக போய்விட்டது? என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றெல்லாம் தொடர்ந்து அவர் கேள்விகளை எழுப்புவார். அவர் எங்களை பார்த்து சொல்வார், நானும் அவரை பார்த்து நீங்கள் உடனடியாக துரிதமாக பணியாற்ற வேண்டும் என்று கேட்டார். நான் நேற்றுக்கு முதல் நாள் தான் நம்முடைய இளைய புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய துணைவியார், தமிழகத்தினுடைய முதல் பெண் முதலமைச்சராக திகழ்ந்தவர், போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் வாழ்த்துதலுக்கும் வணக்கத்துக்கும் உரியவராக திகழ்ந்த அம்மையார் ஜானகி எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களுடைய 100ஆண்டு விழாவை கோலாகலமாக நிகழ்ச்சியோடு கொண்டாடி 10 நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பணியை தொடர்ந்து இரவு பகல் பாராது நாங்கள் ஒரு 4-5 பேர் சேர்ந்து அந்த பணிகளை துரிதமாக ஆக்கி பொதுச் செயலாளருக்கு நற்பெயரையும் இந்த இயக்கத்திற்கு பெருமையும் சேர்ந்தது. நேற்று ஊருக்கு திரும்பிவிட்டு இந்த நிகழ்ச்சி முடித்துவிட்டு இன்றிரவே மீண்டும் நாங்கள் ஊருக்கு செல்வோம். இது எதற்காக இவ்வளவு பாசத்தோடும் அக்கறையோடும் இந்த பணிக்காக ஓடோடி வருகிறோம் என்று சொன்னால், இந்த ஆலந்தூரில் வெற்றி பெறுகிற தொகுதி அதிமுகவின் கோட்டை. இந்த கோட்டைக்குள் எந்த பொம்மனும் ஊழலில் ஓட்டம் போட முடியாத அளவுக்கு நாம் களத்தில் இருந்து களமாட வேண்டும் என்று சொல்வதற்காகத்தான் உங்களிடத்திலே வருகின்றது. ஆகவே இங்கு இருக்கிற நிர்வாகிகளும் கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்பாளர்களும் இதையெல்லாம் உணர்ந்து சீரிய முறையிலே செம்மாந்து பணியாற்றி நாம் வெற்றியை தேடித்தார்கள். அதாவது வேட்பாளர் யார், இவரா அவரா என்பதை பற்றி எல்லாம் கேள்வி இல்லை. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் இரட்டை இலை சின்னத்திலே வெற்றி பெறக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நேரத்திலே உங்களை சந்தித்து உங்களிடத்தில் உற்சாகப்படுத்தி உங்களிடத்திலே கடந்து உரையாடி உங்கள் குறைகளை கேட்டு அல்லது உங்களுடைய நிறைகளை எல்லாம் இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் பொதுச் செயலாளருடைய உத்தரவை ஏற்று இங்கு வருகை தந்தது. உங்களால் முடியும். நிச்சயமாக அப்படிப்பட்ட ஆற்றல் உள்ள தொண்டர்கள் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிப்பாய்கள், படை தளபதிகளாக இருக்கிறவர்கள், உங்க இருக்கிற உடன்பிறப்புகள்.
நம்மால் முடியாதது வேறு எவராலும் முடியாது என்பதை உணர்ந்த இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். பொதுச் செயலாளராக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்தார்கள். ஒரு ஆற்றல் மிகுந்த தலைவியாக இருந்தார்கள். அவரை போன்ற எடப்பாடியார் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவராக என்று சொன்னால் அதற்கு இணையாக பணியாற்றக்கூடியவராக, இரவு பகல் பாராது பணியாற்றக்கூடியவராக, எல்லோரும் எளிதில் அணுகக்கூடியவராக, நீங்க நினைத்தால் உடனடியாக அதை பார்த்து விடலாம், உடனடியாக சந்தித்து விடலாம், உடனடியாக பேசிவிடலாம். யார் வேண்டுமானாலும் தொலைபேசியை தொடர்பு கொண்டால் பேசிவிடலாம். இப்படிப்பட்ட ஒரு எளிய ஒரு தொண்டர்களில் இருந்து ஒருவர் தலைவராக இருக்கிறார் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு தலைவரை கண்ட ஒரு தலைவராக நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்கிறோம். இன்று மக்கள் எல்லாரிடத்திலும் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா நண்பர்களே? அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்கு பார்த்தாலும் வாக்களிக்க வேண்டும் என்கிற மனநிலை பொதுமக்களிடத்தில் இருக்கிறது. திமுகவுக்கு எதிரான மனநிலை பொதுமக்களிடத்தில் இருக்கிறது. அதை சிந்தாமல் சிதறாமல் சேகரிக்க வேண்டிய பொறுப்பை நாம் உணர்ந்து நம்முடைய வாக்கை சேகரித்தால் நாம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். பல பேர் நினைக்கிறான் எல்லாம் பிரிந்து விட்டார்கள் என்று, மூன்றாக பிரிந்து விட்டார்கள், நான்காக பிரிந்து விட்டார்கள். இதை சூழ்நிலை தெரியாதவர்கள் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி பிரிந்து விட்டது? வெஜாண்டிக்கலாக பிரிந்து விட்டதா? இரண்டாக உடைந்து விட்டதா? அல்லது ஒரு பெரிய ஒரு மாற்றம் எங்கேயுமே இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழு பலத்தோடு அண்ணன் எடப்பாடியார் தலைமையில தான் இருக்கிறது. சிறு குழுக்களாக ஆங்காங்கே இருக்கிறவர்கள் இருக்கிறார். அவர்கள் தலைவர்கள் மாத்திரம்தான். அவர்களே தலைவர்கள், அவர்களே தொண்டர்கள், வேறு யாருமே கிடையாது. அந்த கட்சியிலிருந்து பல பேர் இங்கு வந்து கொண்டிருக்கிறார். பஞ்சம் விளைக்க போனவர்களெல்லாம் இன்று உணர்ந்து கொண்டு ஐயோ பஞ்சம் விளைக்க போய்விட்டோம், நாம் இப்படி பிரதேசிய ஆண்டிகளாக போய்விடுவோம் என்று சொல்லி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பல பேர் இங்கு தூது விட்டுக் கொண்டிருக்கிறார். பெரிய பெரிய தலைவர்கள் கூட. ஆனால் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிற இந்த சூழ்நிலை நம்முடைய ஈடு இணையற்ற தலைவர் எம்ஜிஆருடைய துணைவியார் ஜானகி அம்மையார் இரட்டை புறா சின்னத்தில் நின்ற போது படுதோல்வியை சந்தித்தார். ஒரே ஒரு இடம் தான் PH பாண்டியை மட்டும்தான் வெற்றி பெற்றார். அது கூட அவருடைய செல்வாக்கு. 27 இடங்களில் வெற்றி பெற்றார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சேவல் செய்தார். இதை சரியாக உணர்ந்து கொண்டார் ஜானகி அம்மையார். எம்ஜிஆருடைய வாரிசு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மட்டும்தான். இப்போது எல்லாரும் இருக்கிறார்கள். இந்த தொகுதியிலே கூட நின்று அம்மாவின் கைவினை விட்டு ஆனந்த் வீரப்பன் போன்றவர்கள் எல்லா தலைவர்களும் இருக்கிற போது ஜானகி அம்மையார் சொன்னார்கள், என்ன சொன்னார்களா? அதாவது என்னுடைய குடும்ப வாரிசு ஜானகி நீதான், ஆனால் அரசியல் வாரிசு புரட்சி தலைவி அம்மா, ஜெயலலிதா அம்மா தான் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்னிடத்திலே அடிக்கடி சொல்லுவார். இந்த 27 இடங்களில் வெற்றி பெற்று விட்டார். இதற்கு மேலும் நாம் தயங்கக்கூடாது. எனக்கோ வயதாகிவிட்டது. 38, அப்போது 37 வயது புரட்சி தலைவி அம்மா. 37 வயது கொண்ட ஒரு இளம் வீராங்கனையாக, ஒரு சிப்பாயாக இருக்கிறார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அவரிடத்தில் ஒப்படைத்து விடுவோம் என்று சொன்ன போது எல்லோரும் எதிர்ப்பு தெரிவித்தார். இல்லை இல்லை, இதற்கு மேல் நான் பொறுத்துக் கொள்ள முடியாது என்று சொல்லி இரட்டை இலை சின்னம் கிடைப்பதற்கு கூப்பு அடைத்து நாம் ஒருங்கிணைந்த கட்சி ஜெயலலிதா தலைமையிலே இருக்கிறது என்று கையெழுத்து போட்டு தன்னுடைய பேரிலே கோடிக்கணக்கான ரூபாய், இன்னைக்கு வித்தா கூட 100 கோடி 150 கோடி ரூபாய் போகும் ராயப்பட்டி தலைமையில், அதை கட்சிக்காகவே எழுதி கொடுத்து தியாகம் செய்தவர் ஜானகி. இரட்டை இலை சின்னம் கிடைப்பதற்கு காரணமாக இருந்தவர், தலைமை கழகத்தையே இந்த இயக்கத்திற்கு ஒப்படைத்தவர். இப்படிப்பட்ட தியாக உள்ளம் யாருக்கு இருக்கிறது? புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய துணைவியார் இருக்கிறது. அதனாலதான் தலைவருடைய துணைவியாராக அவர் இருந்திருக்கிறார். கோடி கொடுத்து கொடுத்து சிவந்தகரம் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொடுப்பதை அவருடைய துணைவியாராக இருந்த மனைவியாக இருந்த அவர் தடுத்திருக்கிறார் அல்லவா? ஒருபோது தடுக்கிறார். அவருக்கு துணையாக இருந்தார். இன்னும் அள்ளி அள்ளி கொடுப்பேன்.
வெளியே போகிற போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொடுப்பார். வீட்டிலே இருந்தால் ஜானகி அம்மையார் மூலமாக கொடுக்க செய்வார். வந்திருக்கிறார்கள் திருமண உதவி. அவருடைய வீட்டில் அடுப்பு எரிந்து கொண்டே இருக்கும். சாதாரணவர்களுக்கு உயர்ந்த பெரிய அதிகாரிகளுக்கு தொழிலதிபர்களை சாப்பிடாமல் போனதே இல்லை என்ற வரலாறெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆக இப்படிப்பட்ட ஒரு ஜானகி அம்மையார் அவர்கள் அந்த தலைமை கழகத்தையே தந்தார். ஆனால் சில பேர் தலைமை கழகத்தை அடிச்சு உடைச்சு பண்ணாங்க. இப்ப நாங்கெல்லாம் ஒண்ணு சேரணும்னு சொன்னா யார் ஏற்றுக்கொள்வார்கள்? ஆக பிரச்சனை என்பது இருந்து கொண்டே இருக்கும். பிரச்சனை இல்லாத மனுஷன் ரெண்டே பேர் தான். ஒருத்தர் பிறக்கவே இல்லை, இன்னொருத்தர் இறந்து போயிட்டான். இந்த ரெண்டு பேருக்கு தான் பிரச்சனையே இல்லை. பிரச்சனையோடு எல்லாரும் தான் செய்வார். இப்ப நம்முடைய இதயம் இருக்கிறது. ஒரு திருமணமான ஒரு இடம் தம்பதிக்கு கருவுற்று இருக்கிறார் என்பதை 45 நாட்களுக்கு பிறகு உறுதி செய்த பிறகு மருத்துவர்கள் முதலாக என்ன பரிசோதிக்கிறார்கள்? இதய துடிப்பு சரியாக இருக்கிறதா என்று பார்ப்பார். அந்த லேப்டாப் ஓசை சரியாக இருக்கிறதா? உங்களுக்கும் லேப்டாப் ஒழிக்கிறது, எனக்கும் ஒழிக்கிறது, எல்லாருக்கும் லேப்டாப் கேட்டுக்கொண்டே இருக்கு. லேப்டாப் ஓசை நின்று விட்டால் சொல்லுகிறவர்களுக்கு சொல்லி அனுப்பிவிடார் முடித்து. ஆகவே பிறந்த காலத்திலிருந்து 45வது கருவுற்ற தாயின் வயிற்றிலிருந்து அந்த ஓசை தொடங்குகிறது. அதற்கு ஒரு நாள் கூட ஓய்வில்லை. ஒரு பக்கம் விளம்பரம் கொடுத்தால்தான் நான் துடிப்பேன் என்று எப்போதும் எதையும் சொல்வதில்லை. அல்லது ஏதாவது பிரியாணியோ அல்லது சாப்பாடோ வாங்கி கொடுத்தால்தான் துடிப்பது என்று அடம்பிடிப்பதில்லை. தன்னுடைய பணியை இதயம் செய்து கொண்டிருக்கிறார். ஆக அந்த இதய துடிப்பு ஓயாமல் இயங்கிக் கொண்டிருப்பது, அப்படி இதய துடிப்பு ஓயாமல் இயங்கிக் கொண்டிருக்கிற இதய துடிப்பு எப்படி இருக்கு தெரியுமா? ECGல பாத்தீங்கன்னா மேல போகும் போது கீழே வரும், மேல போகும் கீழே வரும், மேல போகும் கீழே வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கை என்பது மேடு பள்ளங்கள் நிறைந்ததாக இருக்கிறது. சமமா இருக்கிறதுனா வேலை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதனால ஏற்றத்தாழ்வு இருக்கும். அம்மா மாதிரி இல்லையே, தொடர்ந்து நம்ம எம்பி எலெக்ஷன்ல தூக்கிவிட்டோமே, நம்ம கூட்டணி குறைவாக இருக்குது, பணம் நம்ம செலவழிக்கல, அதான் காரணமே தவிர நாம தோற்கவில்லை. ஆனால் கூட்டணி பலத்தோடு பணபலத்தை செலவழித்த திமுக வென்றது இடமாறு தோற்றப்படி ஒரு மாய பிம்பத்தை போலத்தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையால் தான் தோற்று போனது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சோதனை வருகிற போதெல்லாம் எழுந்து நிற்கக்கூடிய ஒரு இயக்கம். இன்னைக்கு எதிர்கட்சி இவ்வளவு பேர் நீங்க வந்திருக்கீங்க. இன்னும் இளைஞர்களை திரட்டி கொண்டு வர வேண்டும். அதுதான் மாவட்ட செயலாளர் சொல்றாரு, பொதுச் செயலாளர் சொல்கிறார், நாங்களும் அதைத்தான் சொல்றோம். ஆக இந்த அடிக்க பந்து மேலே வருவதை போல, அறுக்க வைரம் மின்னுவதை போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சோதனை என்றால் எழுச்சி வருவதை வேண்டும் அண்ணா திராவிட. ஆக எம்ஜிஆர் இரட்டை சின்னத்தில் நின்ற போது நாடாளுமன்ற தேர்தலில் 2 இடம் தான் வெற்றி பெற்றார். ஒன்று எங்க ஊர் சிவகாசி, இப்போது விருதுநகர் நாடாளுமன்றம், அப்போது சிவகாசி நாடாளுமன்றம், இன்னொன்று கோபிச்செட்டிப்பாளையம் நாடாளுமன்றம். அதற்கு பிறகு SP சோமசுந்தரம் கட்சியை விட்டு பிரிந்து போனார். அவர்தான் முடிந்தது எம்ஜிஆருடைய வரலாறு என்று சொன்னார்கள். ஆனால் பிரிந்து போன நமது கழகம் என்று தோற்றுவிட்ட SP சோமசுந்தரம் தன்னுடைய சமுதாய வாக்குகள் அதிகமாக இருக்கிறது என்பதற்காக திருவெரும்பூர் தொகுதியிலே நின்றார். அவர் சார்ந்து இருக்கிற சமுதாயத்தின் வாக்குகள் 75,000 வாக்குகள் அந்த தொகுதியில் தான் இருக்கிறது. அவருடைய கம்யூனிட்டி, அவருடைய சமுதாயமே அவருக்கு வாக்களித்தாலே அவர் மகத்தான வெற்றி பெற்று விடுவார். ஆனால் அந்த தேர்தலில் SP சோமசுந்தரம் டெபாசிட் இழந்து போனார். அதிமுக ஜாதி கட்சி அல்ல, அதிமுக மக்களோடு இணைந்து இருக்கிற ஏழை எளியவர்களால் பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கம் கட்டமைப்பு. அப்படிப்பட்ட இயக்கம் தான் இந்த இயக்கம். அதற்கு பிறகு மன்னிப்பு கேட்டு அவரே சேர்ந்தார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 96 தோற்ற பிறகு கட்சி முடிந்து விட்டது, இரட்டை வாரி நீ குளிர்க்காது, இனி இலையுதிர் காலம் தான், இலை தடுக்காது, இனி அம்மா அவர்கள் போர்த்து படிக்கட்டுகளில் ஏறி இறக்குவதற்கே அவள் ஆயுள் காலம் முடிந்துவிடும் என்றெல்லாம்
பத்திரிகைகள் தலைப்புச் செய்திகளாக போட்டது. ஆனால் 998 இந்தியாவின் பிரதமர் யார் என்பதை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றது. அம்மா அவர்கள் பெற்றார். 99 மீண்டும் தேர்தலில் வென்றார். 2001 நாம் ஆட்சியில் சோதனை இருந்து கொண்டே இருக்கும். ஆக எடப்பாடியார் ஒரு தொண்டர்களிலிருந்து ஒரு தலைவராக இருந்தார். இந்த உலக அரசியல் வரலாற்றில் நம்முடைய இந்தியாவை எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு கட்சியா இப்படி ஒரு கட்டமைப்பு இருக்கிறதா, செட்டப் இருக்கிறதா? நீங்கள் வந்து ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் முடித்து வெற்றி பெற்றிருக்கிறார் ஃபரூக் அப்துல்லா. சரி, அந்த கட்சியில வேறு தலைவர்களே இல்லையா? வேறு ஆற்றல் உள்ளவர்கள் இல்லையா? திறமையானவர்கள் இல்லையா? தன்னுடைய மகன் உமர் அப்துல்லாவுக்கு தான் முதலமைச்சர் வாய்ப்பை தந்திருக்கிறார். பீகாரிலும் லல்லு பிரசாத்துக்கு பிறகு அவருடைய மகன் தான் தேஜ்வி யாதவ். உத்தரப்பிரதேசத்திலும் முலாயம் சிங் யாதவுக்கு பிறகு அகிலேஷ் யாதவ் தான். தெலுங்கானாவிலும் ஒரு வரலாறு வெற்றிராமனுடைய மருமகன் என்ற காரணத்தினால்தான் நம்முடைய சந்திரபாபு நாடு வர முடிந்தது. ராஜசேகர் ரெட்டியுடைய மகன் என்ற காரணத்தினால்தான் ஜெகன்மோகன் ரெட்டி வர முடிந்தது. ஏன் தமிழ்நாட்டிலே கருணாநிதி என்கிற மகன் என்ற காரணத்தினால்தான் ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறார். இல்லை என்றால் கவுன்சிலர் தேர்தல் கூட தோற்று போயிருந்தார். நீங்க வெற்றி பெற்றிருக்கிறார் பாண்டியன் நம்முடைய கவுன்சிலர். அந்த அவரும் ஸ்டாலினும் அவங்களும் போட்டி போட்டா கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அம்மாட்ட தோற்று. இதான் நிலைமை. இன்னைக்கு உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கிறது? பெரிய ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்தவரா? அரசியல் நுட்பமானவரா? இந்தியாவுடைய பூகோள வரைபடம் தெரிந்தவரா? தமிழ்நாட்டினுடைய எந்த நதி எங்கு ஓடுகிறது, எந்த ஆறு எங்கு ஓடுகிறது, எந்த எண்ணெய் சாலை எந்த சாலையோடு இணைக்க முடிகிறது, எந்த நெடுஞ்சாலையினுடைய வரலாறு தெரியுமா? பொதுப்பணித்துறையினுடைய வரலாறு தெரியுமா? அல்லது கல்வியினுடைய வரலாறுகள் தெரியுமா? 1 கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்கப்பள்ளி, 3 கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலைப்பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலைப்பள்ளி, 8 கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலைப்பள்ளி, இந்த வரலாறை படைத்த புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியில நாங்கள் எல்லாம் கல்வி அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் சாதனை சகாப்த படைத்த வரலாறாக அவருக்கு தெரியுமா? வருவாய்த்துறையை பற்றி தெரியுமா? மருத்துவத்துறையை பற்றி எதுவுமே தெரியாது. அவர் வந்து ஸ்டாலினுடைய மகன் என்ற காரணத்தினால் அந்த இடத்துல அமர்ந்தார். ஆனால் அப்படிப்பட்ட இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை. எங்கோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தார். நம்முடைய இதய தெய்வமாக வடம் வந்தார். அவருடைய அண்ணன் பிள்ளைகள் இருந்தார்கள். எம்ஜி சக்கரபாணி வீட்டுக்கு நாம் போயிருந்தோம். பத்திரிகை கொடுப்பதற்காக சாதாரணமான எளிமையாக இருக்கிறார். அவருடைய மகன் வக்கீலாக இருக்கிறார். மிக எளிமை, யாருக்கே தெரியாத அளவுக்கு அமைதியாக வாழ்கிறார்கள். அவர்களுக்கு அழைப்புதல் கொடுத்து வரவேற்று அதற்கு பிறகு ஜானகியம்மையாருடைய ராமாவரம் தோட்டத்துக்கு போனோம். அங்கு சுதா விஜயகுமாரை சந்தித்தோம். அவர்தான் அம்மா என்னோட உணவு ஊட்டினார், எனக்கு தலைவர், என்னை பாசத்தோடு வளர்த்தார், என்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் அவர்தான் வளர்த்தார் என்று சொல்லுகிறார். அவர் கேட்டார், எனக்கு ஒரு கட்சி பொறுப்பு தர முடியுமா? அவருடைய மகன் கேட்டார். இதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வளர்த்த அந்த மாபெரும் இயக்கம். அவர் நினைத்திருந்தால் இவ்வளவு பேரையும் உருவாக்கி இருக்கிறார். அப்போது அந்த அம்மா சொன்னார், நான் கேட்டேன், யாராருக்கோ அண்ணா நகர்லையும் கேகே நகர்லையும் அசோக் நகர்லையும் இடம் தர்றீங்களே, பெசன்ட் நகர்லையும் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு ஆளுக்கு 2 கிரவுண்டு 1 கிரவுண்டு கொடுக்கலாமே என்று கேட்டபோது தலைவர் சொன்னாராம், இல்லை இல்லை, அது வந்து கருணாநிதி மாதிரி ஆயிரும், யாரும் அதுக்கு ஆசைப்படாதீங்க, கட்சிக்கும் ஆசைப்படாதீங்க, பொறுப்புக்கும் ஆசைப்படாதீங்க, எனக்கு பிறகு வரணும்னு யாரும் நினைக்காதீங்க, இந்த கட்சி தொண்டர்களே ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார். இது 5 நாளைக்கு முன்னாடி அந்த அம்மாவை பார்க்கும்போது நடந்த உண்மை சம்பவம். இன்னைக்கு கருணாநிதி குடும்பம் ஒட்டுமொத்தமாக கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது. நாங்க தான் அந்த கட்சி அப்படின்னு. அந்த கட்சியில் வேற யாரும் கல்வியானவர்கள் இல்லையா, வேற ஆற்றல் உள்ளவர்கள் இல்லையா, அவ்வளவு பேரும் அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனா இதே போல புரட்சி கல்வி அம்மா அவர்கள் ஒரு பீரிட்டு கிளம்பினார். புரட்டு குழுகரங்கள் மூடி மறைக்கிலும் விரக்தி அடையாமல் வெடிக்கும் எரிமலையை போல அந்த சக்தி மிக்க தலைவராக விளங்கினார். அவருக்கு அண்ணன் பிள்ளைகள் இருந்தார், மகள் இருந்தார், மகன் இருக்கிறார். 2 பேர் நினைத்திருந்தால் இவர்தான் உங்களுடைய அடுத்த கொள்கை செயலாளர் என்று சொல்லியிருந்தால் நாம் என்ன செய்திருப்போம்?
சரிதான் என்று ஏற்று. ஆனால் அவர் அப்படி சொல்லல. தனக்கு பிறகு இந்த தொண்டர்கள் ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பார்கள் என்று சொல்லிவிட்டு போறார். அப்படிப்பட்ட தலைவர் தான் அருமையர் எடப்பாடியார். ஆக அப்படிப்பட்ட எடப்பாடியார் என்ன சொல்கிறார்? ஜானகி அம்மையாருடைய நூற்றாண்டு விழாவில் நீங்கள் முதலமைச்சராக இருந்தீர்கள், இன்று எதிர்கட்சி தலைவராக இருக்கிறீர்கள், இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறீர்கள். அவருக்கு ஒரு மகன் இருக்கிறார், நினைத்திருந்தால் பதவியும் வாய்ப்பும் வழங்கி இருக்கலாம். என்ன சொல்கிறார்? எனக்கு பிறகு யார் வேண்டுமானாலும் இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக உங்களில் ஒருவர், இந்த இயக்க தொண்டர்களில் கோடிக்கணக்கில் தொண்டர்களில் ஒருவர் இந்த இயக்கத்திற்கு தலைமை தாங்க முடியும் என்று சொல்லுகிற துணிச்சல் இந்தியாவிலேயே ஜம்மு காஷ்மீரிலிருந்து நம்முடைய அருகில் இருக்கிற ஆந்திரா, கர்நாடகா வரைக்கும் இருக்கிற மாநிலத்தில் இருக்கிற வரைக்கும் சொல்லுகிற ஒரே இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். ஏனென்றால் நான் பெருமைக்காக சொல்வது, நான் படிக்காத நூல்களே இல்லை. ரஷ்யாவுடைய வரலாற்றை படித்திருக்கிறேன். தாய் மார்க்சியம் காந்தியினுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்துவிட்டு இரவெல்லாம் தொலைந்து போயிருக்கிறேன். அமெரிக்காவுடைய ரீகனுடைய வரலாற்றையும் ஆப்ரஹாம் லிங்கனுடைய வரலாற்றையும் காலமெல்லாம் என்னுடைய பள்ளி பருவத்திலேயே நான் அதை ஊன்றி படித்திருக்கிறேன். இப்படி எல்லா வரலாறுகளையும் படித்திருக்கிறேன். ஆனால் இது எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாறு இப்படி தொண்டர்களால் கட்டியமைக்கப்பட்ட வரலாறு. ஆகவே நம்முடைய இயக்கம் எந்த நேரத்திலும் வீழ்ந்து விடக்கூடாது. நம்முடைய சிவராஜ் கூட சொன்னார், வாழ்வாசாவாக கிடையாது. நாம் எப்போதுமே நம்முடைய வெற்றி என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. ரெண்டு தான் வாழ்க்கையில நடக்கும். ஒன்று வெற்றி, இன்னொன்று தோல்வி. வெற்றி அடைந்தவர் 5000 ஓட்டுல ஜெயிக்கிறார், 85,000 ஓட்டுல ஜெயிக்கிறார். தோல்வி அடைந்தவர் 80,000 வாக்குகளில் பெறுகிறார். அதற்காக அவர் சாவா இல்லை. 80,000 பேர் அவர்களுக்கு வாக்களித்து தந்திருக்கிறார். 5000 தான் சின்ன டிஃபரெண்ட், அவ்வளவுதான். அதற்காக இப்ப நம்ம விலை உயர்ந்த 1,00,000 ரூபாய்க்கு ரேடியோ வாங்கினாலும் சரி, ஒரு 200 ரூபாய்க்கு ரேடியோ வாங்கினாலும் சரி, நம்ம ஸ்டேஷனை சரியா வைக்கணும். 106.4 வச்சா தான் பாட்டு எடுக்கும். 106.2 வச்சீங்கன்னா இப்ப இந்த மைக் பேசும்போது புறப்புறன்னு சவுண்ட் வருது. அது மாதிரிதான் கேட்குமா? 1,00,000 ரூபாய்க்கு ரேடியோ வாங்கியிருக்கிறேன், பாட்டு சரியா வரலையேன்னு நினைக்கக்கூடாது. ஸ்டேஷனை சரியா வைக்கணும். இதுதான் நம்ம செய்ய வேண்டும். நம்ம எல்லாமே 1,00,000 ரூபாய் ரேடியோவை வச்சிருக்கோம். 1,00,000 ரேடியோவை போல சரியான ஸ்டேஷன், சரியானதை வைத்தால் சரியான பாட்டு கிடைக்கும். அவ்வளவுதான் கிடைக்கும். சின்ன டியூன் பண்ணணும். ஆகவே நம்மை போல உழைப்பாளர் திமுக யாரும் இல்லை. அந்த தேர்தலுக்கு மட்டும் வேலை செய்யும். அவ்வளவுதான். அங்கங்க காசு, கமிஷன், கரப்ஷன், இதுதான் வேலை நடக்கும். எல்லா இடத்துலையும் கட்ட பஞ்சாயத்து, அந்த பணம் இந்த பணம் எல்லாம் இதுதான் நடக்கும். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நிர்வாகிகள், தொண்டர்கள், உடன்பிறப்புகள் அத்தனை பேரும் நீங்கள் இன்னும் உற்சாகத்தோடு 10-15 மாதம் தான் இருக்கு, விரைந்து நாம் பணியாற்றி தொடர்ந்து இந்த நேரத்தில் இருந்து உங்களுடைய பணிகளை, மற்ற பணிகளுக்கெல்லாம் கொஞ்சம் நேரத்தை, அதுக்கு கொஞ்ச நேரம் கொடுத்து அதிக நேரம் நம்முடைய பகுதியிலே வாக்குகளை அதிகம் சேகரித்து வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கு தொடர்ந்து உழைத்து இளைஞர்களை ஈர்த்து வேறு இயக்கத்திலிருந்து வருபவர்களை வந்தால் நமக்கு இடம் போயிருமோ, நம்ம வாய்ப்பு போயிருமோன்னு நினைக்க வேண்டாம். உங்க வாய்ப்பு உங்களுக்கு தான். உங்கள் நாற்காலி உங்களுக்கு தான். நீங்கள் வேறு ஒரு நாற்காலியில் உட்கார்ந்தால் கூட சம்பந்தப்பட்டவர் வந்து விட்டால் நாற்காலியிலிருந்து எழுந்திருக்க வேண்டியது. ஆகவே உங்கள் நாற்காலி உங்களுக்காக காத்து, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இதுதான் வாழ்க்கையினுடைய நியதி. ஆகவே உங்களுடைய வெற்றியை எவராலும் தடுத்து விட முடியாது. இவர் தடுத்துருவாரா, அவர் தடுத்துருவாரா, இவர் தள்ளி போட்டுருவாரா, கிடையவே உங்களுக்கானது உங்களை நோக்கி நகர்ந்து வந்தே கொண்டே இருக்கும். எப்படி புயல் 8 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்துட்டே இருக்கோ, 8 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்துட்டே இருக்கோ, அதுவாறு உங்களுக்கான தேவை, உங்களுக்கான வெற்றி, உங்களுக்கான பதவி உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். அதுதான் இந்த இயற்கையினுடைய படை. உங்களுடைய உழைப்பை, அர்ப்பணிப்பை, தியாகத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிக்காக நீங்கள் தர வேண்டும். தொடர்ந்து இது போன்ற இன்னைக்கு ஒரு கல்யாண மண்டபம் முடிச்சிருக்கோம், சாப்பாடு போடுறாங்க, மாவட்ட செயலாளர் சொன்னார்.
இந்த பணிகளை எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தொடர்ந்து இந்த ஒரு ஆண்டு காலம் தொடர்ந்து இந்த பணிகளை எல்லாம் மேற்கொள்ள வேண்டும். இன்னும் நம்முடைய பொதுக்குழு விரைவிலே கூட இருக்கிறது 15ஆம் தேதி. அதற்கு முன்பாக 5ஆம் தேதி நம்முடைய புரட்சி தலைவி அம்மாவுடைய நினைவு நாள். அதற்கு பிறகு 24ஆம் தேதி புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நினைவு நாள். இதெல்லாம் முடித்ததற்கு பிறகு புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு பிறகு பொங்கலுக்கு பிறகு நம்முடைய பணிகள் வேகம் எடுக்க வேண்டும். அதற்கு முன்பாக கடாய்வு கூட்டம் இருக்கிறது. அதற்கெல்லாம் நாங்கள் வருவோம். வந்து உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டு உங்களுக்கு என்ன வேற என்ன செய்யணுங்கிறதெல்லாம் நீங்கள் அந்த இடத்துல சொன்னீங்கன்னா அதையெல்லாம் நிவர்த்தி செய்து பணிகளை செய்ய வேண்டும். ஆட்சிக்கு வந்தால் எல்லோருக்கும் நல்லது. எல்லா பணிகளையும் செய்யலாம், எல்லோருக்கும் உதவி செய்யலாம், நமக்கும் ஒரு பெரு உதவியாக இருக்கும் என்று சொல்லி அத்தனை பேரும் உற்சாகத்தோடு பணியாற்றுங்கள். வெற்றி நமதே என்று சொல்லி வாய்ப்பு நன்றிவார். இந்த உறுப்பினர் சேர்க்க ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மில் வட்ட செயலாளர்கள் அது கண்டிப்பாக வந்து ஆரோக்கியமான அரசியலா இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதே போல அந்த காலத்தில் அம்மா இருக்கும்போது வந்து இளைஞர் இளம் பெண்களை கூப்பிட்டு வந்தாங்க. எல்லா பாருங்க கல்யாணம் ஆயம் போடுறது இதுதான் நடக்குது. உண்மைதான், இவங்களும் நமக்கு தேவை. ஆனா இப்போதைக்கு நமக்கு சந்திக்கக்கூடிய வலிமையான இருக்கிறது இளைஞர்களை கூப்பிடுவாங்க அவங்க பசங்களை. ஆனா நம்ம அதிமுக போல ஒரு பாதுகாப்பான கட்சி வேற எந்த இயக்கமும் கிடையாது. எம்ஜிஆர் வந்து இந்த மக்கள் இடத்திலே, மகளிர் இடத்திலே, தாய்மார் இடத்திலே அவ்வளவு நட்பு வைத்திருந்தார்கள். அதே போல புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இந்த மகளிருக்கும் எவ்வளவு திட்டங்கள், மகளிர் சுய உதவிக்குழு, மகளிருக்கு பாதுகாப்பு, மகளிருக்கு தங்கம், மகளிருக்கு படிப்பு, லேப்டாப் கொடுத்து ஒரு மிகப்பெரிய இந்தியாவில் உலகமே திரும்பி பார்க்க அளவுக்கு நடந்தாங்க. இது போன்ற நான் சொல்லி போல அண்ணனுக்கு நிறைய பேர் அவர் சொல்லுவார். இது வந்து கண்டிப்பா நீங்க வந்து கடைபிடிக்கணும். ஒரு புதுச்சுடன் ஏற்றி கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதே போல வால் ரைட்டிங் 2026 மீண்டும் அதிமுக ஆட்சி அமைப்போம் என்ற எடப்பாடியார் எழுதுவார். யார் பேரும் தேவையில்லை. எழுதுறவரா அண்ணன் வந்து கோவிந்தராஜன்னா அந்த பக்கம் பட்டத்தில் அவங்க பேர் பட்டா போதும். நீங்க அது மட்டும் எழுதி அதிமுக ரைட்டிங் இருந்தா எல்லாரும் அதை பார்த்து வருவோம். எங்க பார்த்தாலும் செவத்தில் அதிமுக செவரு எழுதிருக்கோம். இதுதான் நம்மளுடைய இலக்கு. செவரு எழுதணும். அதே போல வந்து இளைஞர்களுக்கு முடியும். அவங்களுக்கு ஏதாவது பதிவுப்படுத்தலாம். பக்கத்தில் நிறைய பதிவு அட்டை போட்டு கொடுக்குறேன். அதெல்லாம் இப்போ வந்து சேர்த்துக்கணும். அதே போல வந்து மகளிரை கூட்டு பேசணும். இதுதான் நம்மளுடைய இலக்கு. அதே போல 2006 அண்ணன் அம்மா வந்து எப்படி செய்தார்களோ அதே போல அண்ணன் வந்து இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. பூத்து கழக செயலாளர், பூத் கமிட்டி செயலாளர் போடணும்னு சொல்லிக்கிறாரு. இப்ப எப்படி மாவட்ட செயலாளருக்கு 9 நிர்வாகி இருக்குதோ, பகுதி செயலாளருக்கு 9 நிர்வாகி இருக்கிறாங்களோ, வட்ட செயலாளருக்கு 9 நிர்வாகி இருக்கிறாங்களோ, அதே போல வந்து பூத்து பாக கிளை கழக நிர்வாகி ஆக இருக்கிறவங்களுக்கு 9 பேர் போடணும் ஒரு பூத்துக்கு. இப்ப 156 செல்வத்துக்கு வந்து 13 பூத்தாவா, 15 பூத்து, 15 × 9 புதுசா போடணும். அதுல 3 லேடிஸ் போடணும், 3 இளைஞர் மகளிர் போடணும், 3 பழையால போட்டு அந்த பூத்தை வந்து வலிமையா போட்டு அதுக்கு ஃபார்ம் கொடுக்குறோம். 2 ஃபார்ம் கொடுக்குறோம். 1 ஃபில்அப் பண்ணி அவர் வச்சுக்கணும், 1 ஃபில்அப் பண்ணி வட்ட செயலாளர் வாங்கி பகுதி செயலாளர் கொடுக்கணும். அதுல 3 பேருடைய கையெழுத்து போட சொல்லிட்டாரு. மாவட்ட செயலாளர், பகுதி செயலாளர், வட்ட செயலாளர். இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு நிர்வாகத்துக்கு எவ்வளவு பேர் எவ்வளவு பதிவு போடலாம். ஒரு பூத்துக்கு 9 பேருன்னா நம்மளுக்கு வந்து 400 பூத்து இருக்கு. 400 × 9 எவ்வளவு பேர் ஆயிடும். அது எல்லாம் ஒரு புது பதவி. அப்படி இளைஞரணி போடணும். இது போன்ற பதிவுல போடணும். உட்காந்து வேலை செய்யணும், உட்காந்து திட்டம் வரும். இதையெல்லாம் வட்ட செயலாளர்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். உடனடியாக இதை போட வேண்டும். 9 பேரு போட்டு 2 மாதம் போட்டு கொடுக்கணும். அடிக்கல் திருத்தல் இருக்கக்கூடாது. 18 வயசுல பசங்க நல்லா திறமையா இருக்கிறவங்க, நல்லா அந்த ஏரியாவை சுற்றி பார்க்கக்கூடியவங்களா 3 பேர் இளைஞர் போடணும், 3 மகளிர் போடணும், 9 பேர் போட்டு கொடுக்கணும். அதுல பூத்து செயலாளர் நல்லா ஸ்ட்ராங்கா போட்டீங்கன்னா அவர் தான் போய் உள்ள உட்காரணும். அவருக்கு ஆலோசனை அவரை நேர்பார்வை பார்க்கறதுக்கு அந்த இடத்துல ஏற்கனவே பார்த்துருக்கவங்க இல்லை இருக்கிறவங்க அவங்க பொறுப்பாளர்கள் அந்த பிரிச்சு விட்டு நம்ம கட்சியில பொறுப்புல இருக்கிறோமா வேலை செய்து 2026 மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா உடைய கனவு, அம்மாவுடைய நினைவு, அம்மாவுடைய ஆட்சி
வந்து பல்வேறு தொல்லைகளை கொடுத்துருக்காங்க. இப்பொழுது வந்து 157ல ஒரு கவுன்சிலர் வந்துருக்காங்க இந்த பகுதியில. அவங்களுக்கு மகிழ்ச்சி, அவங்களுக்கு பாராட்டு. அவங்க என்ன வந்து கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க தெரியுங்களா? ஒரு கவுன்சிலர் வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா வந்திருக்கிறாங்க. வந்தாலும் அவங்க வேலை செய்ய முயற்சில்லை. ஒரு பொதுவான விஷயம், அவர் கணவர் வந்து வட்டக்கழக செயலாளர், அவர் வந்து பாண்டியர், அவர் வந்து பொது விஷயத்துக்கு ஒரு சுடுகாடு அதை வந்து பொதுவாக வந்து கவுன்சிலர் முறையில சொல்றாங்க. சொல்லும் போது அவர் போய் கேட்கிறாரு. அதான் பிரச்சனை விட்டுறாங்க. 1 மாசம் 2 மாசம் கழிச்சு 28 பேர் மேல வந்து வழக்கு பண்ணி இன்னமும் நடந்துட்டு இருக்காங்க. நீங்களா கவலைப்படாதீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏன்னு கேட்டா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த கட்சியை துவங்கினார். அவர் இந்த நாட்டுக்கே முதலமைச்சராக இருந்தாரு, இந்த நாட்டுக்கே சிம்மசப்பனமா இருந்தாரு. தீயசக்தி கருணாநிதியும் தீயசக்தி ஸ்டாலின் போன்றவர்கள் அனைவரையும் அகற்ற வேண்டும் என்று பாடுபட்டார். அப்பேற்பட்ட தலைவர் வாழ்ந்து மறைந்த ஊர் மணப்பாக்கம். மணப்பாக்கத்துல வாக்களிக்கணும்னா உங்க அப்பா ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கும் போது உங்களுக்கே ஒரு ஓட்டு போட்டு இந்த 50 ஆண்டு கால கட்சி காப்பாற்றிக் கொண்டிருக்கிறீங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். பார்க்கணும் சின்னதா இருக்கும். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இன்னைக்கு வழங்கி கொண்டிருக்கிறீங்க. யோசித்து பாருங்கள். ஜெயிக்கிறது சாதாரண ஒரு வாக்கு அதோட கிடையாது. அதற்கு எவ்வளவு கவனம் செலுத்தணும், அந்த மக்களிடத்தில் போய் சந்திக்கணும், அவங்களுடைய பிரச்சனையை தீர்க்கணும், அவங்க சொல்றதை கேட்கணும், அதை சரி பண்ணி கொடுக்கணும். அதுலயும் சரியா இல்லைன்னா திருப்பி குறை சொல்லுவாங்க. இதையெல்லாம் தாண்டி 50 ஆண்டு காலமாக அதிமுக கொடி பறந்து கொண்டிருக்கிறது என்றால் கண்டிப்பாக அந்த அதிமுக எவ்வளவு ஒரு வளர்ச்சி இருக்கு நீங்க எண்ணி பார்க்க வேண்டும். அதுபோல ஒவ்வொருத்தரும் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார். இருக்கும்போது ஒருத்தர்கிட்ட நான் நல்லா பார்க்க சொல்றாங்க, மணின்ற ஒரு கிட்ட பேசுவாரு, அடிப்பட்டா வந்து பார்ப்பாரு. அவரு மட்டும் இல்லை, இந்த ஆலந்தூர்ல இருக்கிற அனைவரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பார்த்தவர்கள் தான், நீங்களும் பார்த்தவர்கள் தான். யோசித்து பாருங்கள். அதற்காக நீங்கள் உழைக்க வேண்டும். அதற்காக மீண்டும் தலைவர் ஆட்சி வர வேண்டும். அதற்காக அம்மாவுடைய ஆட்சி வர வேண்டும். இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்துல சொன்னாரு, விலைவாசியை பற்றி, அரிசியை பற்றி, பருப்பியை பற்றி, அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா ஒரு பெண்ணுக்கு 1 கிராம் தங்கம் வாங்க முடியாது. 1 கிராம் தங்கம் இன்னைக்கு எவ்வளவு இருக்குது யோசிச்சு பாருங்க. ஒரு சவரன் நகை இன்னைக்கு 7000 ரூபாய், 8000 ரூபாய் வந்து 55000 ரூபாய். ஒரு கிராம் வந்து 7000 ரூபாய் வருது. 7000 ரூபாய் ஒரு கிராம். அம்மா வந்து அண்ணன் மந்திரியா இருக்கும்போது கூட்டி தேர்தல் அறிக்கையா கொடுத்து தாலிக்கு தங்கம் தர சொன்னாங்க. தாலிக்கு தங்கம் தர சொல்லிட்டு அந்த தாலி தங்கம் வந்து எல்லா மக்களுக்கும் கொடுத்துருந்தாங்க. இந்த வீணா போன ஆட்சி, இந்த நாட்டு மக்களுக்கு விரோதமான ஆட்சி வந்து நீங்க அந்த தாலிக்கு தங்கத்தை நிறுத்திட்டாங்க. யோசித்து பாருங்க. விலையில்லாத அரிசி கொடுத்துறாங்க, அதையே நிறுத்திட்டாங்க. இது போன்றவை எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு இன்னமும் கோபம் வரல, இன்னமும் நமக்கு உணர்ச்சி இல்லை. அதிமுக ஆட்சிக்கு வரணும் நம்ம உழைக்கலன்னா இதுக்கப்புறம் எப்பதான் நமக்கு குறையே சொல்லக்கூடாது. இந்த 1.5 வருஷ காலத்துக்கு எந்த குறையும் நீங்க சொல்லக்கூடாது. அதிமுக இருக்கிற தொண்டர்களாக இருக்கட்டும், நிர்வாகியாக இருக்கட்டும், நீங்கள் கட்சியில் இருக்கிற பொறுப்பாளராக இருக்கட்டும், குறையெல்லாம் தூக்கி 1.5 மாதத்துக்கு வைக்க வேண்டும். சாமி மாலை போட்டுக்கிறாரு, இப்ப 48 நாள் விரதமாக்குறாரு. அவர் எத்தனை விஷயங்களை விட்டு கொடுத்துதான் அந்த மாலையை போட்டு நடந்து போய் ஐயப்பனை பார்க்கிறாரு. அந்த அனுகிரகம் கிடைக்கும். அதுக்காக தான் மாலை போட்டுக்கிறாரு. நம்ம 18 மாசம் கண்டிப்பாக எல்லா விஷயத்தை விட்டு கொடுத்து அதிமுக ஆட்சி வந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு துளி நமக்கு நன்மை கிடைக்கும். அந்த ஒரு துளி நன்மைக்காக நீங்கள் எல்லாரும் உழைக்க வேண்டும். இதுதான் நான் ஒரு மாவட்ட கழக செயலாளர் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்வதெல்லாம். நடந்தது எல்லாவற்றோட 2019 நம்ம தோல்வியை சந்தித்தோம், 2021 சந்தித்தோம், உள்ளாட்சி தேர்தலை சந்தித்தோம், அதே போல 2024 சந்தித்தோம், 2026 சந்திக்க கூடாது. இது எல்லாம் கூட்ட முயற்சி. எத்தனையோ விளையாட்டுகள் இருக்கிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பாக்ஸிங், ஏன்னா ஒருத்தர் அடிக்கிறது ஒருத்தர் விழுது, அது அப்பவே ரிசல்ட் கிரிக்கெட் 11 பேர் ஆடணும், ஒருத்தர் ஆடணும். அது போல இந்த தேர்தல் விளையாட்டு தேர்தல் பணிகள் எல்லாருடைய கூட்டு முயற்சி. இந்த கூட்டு முயற்சி செய்தால்
எம்ஜிஆர் ஆரம்பிக்கும் போது வராத சண்டையை போன்ற போது புரட்சி தலைவர் சந்திக்காத பிரச்சனையை அப்ப சந்திச்சிட போறோம். அம்மா சந்திக்காத போது பிரச்சனையா இருக்கும் போது எடப்பாடி அண்ணா நமக்கு பாதுகாவலராக இருக்காரு. அதிமுக நம்ம கட்சியினுடைய மிகப்பெரிய சக்தியாக விளங்கி கொண்டிருக்கிறது, உருவாகி கொண்டிருக்கிறது. இப்ப நூற்றாண்டு விழா ஜானகி அம்மாவுக்கு கொண்டாடினாங்க, ஊரே வீழ்ச்சி போச்சு. எல்லாரும் நமக்கு ஆதரவு தருகிறார்கள். எங்கு பார்த்தாலும் ஆட்சி அடுத்தது அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையில்தான் வரும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் கேட்கும் போது நம்ம நாளைக்கு வந்துடாத ஆட்சி, நாளைக்கு மறுநாள் வந்துடாத. ஆனா 2026 கண்டிப்பாக அதிமுக ஆட்சி வரும். நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து உழைக்க வேண்டும். அந்த உழைப்பதற்கு காரணம் என்னென்ன இருக்கிறது என்றால், பூத்து கமிட்டி 2006, 7, 8 அம்மா எதிர்கட்சி இருக்கிறாங்க. அப்போ வலுமையான திமுக ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும். அப்போ இளைஞர் இளம் பெண்கள் பாசறை என்று அம்மாவுடைய மனசில் உதித்து அந்த இளைஞர் இளம் பெண்கள் பாசறை அமைத்தார்கள். மிகப்பெரிய வெற்றி 2011 நமக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சது. அண்ணன் அமைச்சர் ஆனாரு, நான் எம்எல்ஏ ஆனாரு, இருக்கிறவங்க போறவங்க வரவங்க சீட்டு கொடுத்தவங்க ஜெயிச்சாங்க, கூட்டணி கட்சியெல்லாம் ஜெயிச்சு. அதுக்கு காரணம் அந்த பாசறை. இப்ப பூத்து கமிட்டி அமைக்க வேண்டும் என்று அண்ணன் சொல்லியிருக்கிறார். அதுக்கு அடுத்தது வர அதே போல கழகத்துல இப்ப நம்ம இப்ப நடந்து முடிக்க தேர்தல் நம்ம தோல்வி அடைஞ்சா கூட போன எம்எல்ஏ கூட ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கி 20.3% ஓட்டு வாங்கி இருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு சக்தி. நம்ம ஜெயிக்கணும்னா இன்னும் 16-18% ஓட்டு வாங்கணும். எத்தனை பர்சன்டேஜ் வாங்கணும்? 16-18% ஓட்டு வாங்கணும். 18 வாங்கினாதான் நம்ம 20-40% ஓட்டு வாங்கினா நம்ம ஜெயிக்க முடியும், ஆட்சிக்கு வர முடியும். நீங்க எல்லாம் யோசித்து பாருங்க. அதற்கு நம்ம இப்ப எல்லாம் புரட்சி தலைவரை பார்த்தவங்க, புரட்சி தலைவர் பார்த்தவங்க இந்த தொகுதி இருக்கு. ஆனா என்னுடைய மன வருத்தம், கழகத்தினுடைய பொதுச் செயலாளருடைய வருத்தம், பொறுப்பாளர் வந்திருக்கிறார் அவருடைய வருத்தம் என்னவென்றால், இப்ப அண்ணன் நோயாளத்துல ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தாரு, வட்ட செயலாளர் இருந்தாரு, அதே போல மாமன்ற உறுப்பினர் இருந்தாரு. அவர் சமுதாயம் ஒன்று இருக்குது, கோயில் பணிகள் செய்கிறாரு, தொண்டு செய்கிறாரு. நல்ல மனிதர், நல்ல ஒரு செல்வாக்கு, ஒரு பாரம்பரியம் இருக்கு. அவருக்கு வயசு 60 வயசு இருக்கும். அவருடைய சொந்தக்காரர், அவருடைய தம்பி பசங்க, அண்ணன் பசங்க எல்லாம் மாட்டு கட்சியில போய் இளைஞர்கள் ஒரு ஆர்வத்துல போறாங்க. அதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. இரவுல பாபு இருப்பாரு, பாபுடைய தம்பி பசங்க, பெரியவர் இருப்பாரு, சுப்பிரமணியம் இருப்பாரு, அவங்க பசங்க, சின்ன சின்ன பசங்க எல்லாம் நீங்க கூப்பிட மாட்டீங்க. பெரியவர்களுக்குள்ளேயே பல மனசு கருத்தை வச்சுக்கிட்டு நம்மளை கூப்பிட அதை விடுதோ. அது கண்டிப்பா நம்ம மாவட்டத்தில் கண்டிப்பா உங்களை அரவணைப்பேன், இல்ல அண்ணனுக்கும் அரவணைப்போம். எல்லாரும் இந்த கட்சிக்கு எங்களை உங்களுக்கு அனுபவம் ஜாஸ்தி எல்லாம். ஆனா இளைஞர்களை நம்ம விட்டுட்டோம். இளைஞர் ஓட்டு 15% ஓட்டு குறைஞ்சது. 18 வயசுல இருந்து 45 வயசு வரைக்கும் இருக்கிற ஓட்டு 18% ஓட்டு. 18 வயசுல இருந்து 25, 28, 30 வயசுக்குள்ள இருக்கிற ஓட்டு 18% ஓட்டு. அந்த ஓட்டுலாம் நமக்கு வரல. இதெல்லாம் நீங்க கவனம் எடுத்து, யாராக இருந்தாலும் நீங்க 3 பேர் முன்ன உட்காந்துக்கிறீங்க, உங்களுக்கு பிள்ளைங்க, அக்கா பசங்க, அண்ணன் பசங்க, மாமா பசங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு உங்களுடைய செலவுல ஒரு பேனரை போட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படமும் புரட்சி தலைவர் அம்மா படமும் உங்க படத்தை எங்க படமா இல்லைன்னா கூட பரவாயில்ல, அந்த பசங்களை அந்த ஏடிஎம்கேவுடைய லெட்டர் பேடல போட்டிங்க வச்சுக்க கண்டிப்பா போகவே மாட்டாங்க. அவங்க நீங்க அது வழி வகுக்கணும். இதுதான் உங்களுக்கு நான் இருக்கிற ஒரு கட்டளையாக ஒரு ஆலோசனை கூட்டத்துக்கு இதுதான். நீங்க உள்ள வீட்டுக்குள்ள இருக்கிற விட்டு வெளியில தண்ண கிடைக்காது. நம்ம சொந்தக்காரெல்லாம் போய் எதனால நீ சொல்ற கேட்டா பின்னாடி சொல்றோம். இதெல்லாம் நீங்க கடைபிடிக்க வேண்டியது. இதுதான் நம்ம ஆலோசனை கூட்டம். அண்ணன் மாவட்ட செயலாளர் கூட்டம் 2 நடத்தணும்னு சொல்றாரு, பகுதி செயலாளர் கூட்டம் 2 நடத்தணும்ன்றாரு, அடுத்தது வட்ட செயலாளர் கூட்டம் நடத்தணும்ன்றாரு. இதெல்லாம் உட்காந்து நம்ம பேசணும். பேசி ஒரு சண்டை தச்சு விடாம இளைஞர்களை யாரா இருந்தாலும் விடாது. 18 வயசு பசங்க இன்னைக்கே கண்டிப்பா நீங்க செய்யணும். ஒரு பேனர் அண்ணனுடைய செலவு ஒரு 2000 ரூபாய் செலவு பண்ணி எல்லா பசங்களும் கொடுத்து பேருங்க கேட்டு போட்டுருந்தோம். அண்ணன் படம் அம்மா படம் போட்டு அவருக்கு படத்தை பெருசா போட்டு சும்மா ஸ்டைலா போட்டிங்க வச்சுக்க. அந்த ஸ்டைல் கூட இன்னொரு 4 ஸ்டைல் சரியா வரும். அந்த 4 கூட இன்னும் 4 ஸ்டைல் சேர்ந்து 10 மாறும். 10, 20 ஆகி அந்த பாகத்துல நமக்கு குறைய வச்சு 25 ஓட்டு
இங்க இருந்து அங்க போறோம், அங்க இருந்து போறோம், இங்க போறதா தெரிய வராது. உட்கார்ந்த இடத்துல ஒருத்தர்கிட்ட இந்த நார்த்ல ஒரு வேலை இருக்குன்னா அவர் நார்த் வேலையை பார்க்கணும். உட்கார்ந்த இடத்துல சவுத்துல ஒரு வேலை இருந்தா சவுத்துல ஒரு வேலை பார்க்கணும். உட்கார்ந்த இடத்துல வேர்க்கலை கிழக்கலை இப்படி சொல்லிட்டு அந்த வேலை நடந்தா இவ்வளவு நிம்மதியா இருப்பாரு.